ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3க்கான பேக்கிங் கிளாஸ் தான் போயிருந்தேன். இன்றைக்கி நாங்கள் வீட் பிரெட் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். பிரெட் செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோன்னா கொஞ்சமாக வார்ம் மில்கில் சுகரும் ஈஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் போல் ரெஸ்டிங் டைம் மாதிரி நம்ம கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வீட்டும் மில்க் ஃப்ளவரும் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனவுடனே அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி கொண்டு வரதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரூஃபிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மேலே ஒரு டவல் போட்டு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அதை ரெஸ்டிங் டைமில் விட்டுட்டாங்க. நேற்று நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வெண்ணிலா கேக்கை எப்படி ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீமை நல்லா ஸ்டிக் பீக்குக்கு எடுத்து ஃபஸ்ட் லேயர் க்ரம் கோட் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் அதை நல்லா செட் பண்ண விட்டுட்டோம். அதுக்குள்ளே ரெண்டாவது ப்ரூஃபிங் நம்ம போடணும். அதனால் அந்த டோவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை லோஃப் மாதிரி நல்லா ரோல் பண்ணி மறுபடியும் செகண்ட் டைம் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். எப்படி 2 times ப்ரூஃபிங் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் க்ரம் கோட் நல்லா செட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கலர் ஜெல் விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கிளாசியர் கேக் எஃபெக்ட் நமக்கு கிடச்சிது. இப்போது ப்ரெட் நல்லாவே ப்ரூஃப் ஆகி வந்துருச்சு. இது மேலே ஒரு எக்கை உடச்சி மேலே க்ரீஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அந்த கோல்டன் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ ஓவனில் 20 to 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கோல்டு கலரில் எங்களுக்கு கிடச்சிது. இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது நாமளாக இந்த பிரெட் செஞ்சோம் அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஈஸியான முறையில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.